Hello friends, welcome back to our gaandhakannazhagi channel. அப்போ இன்னைக்கு வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா mascara வந்து எப்படி பெர்ஃபெக்ட்டா வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதுதான். சோ பார்க்க வந்து ஒரு dramatic and lashes வைக்க வேணாம் அப்படி நினைக்கிறவங்கலாம் இருப்பாங்கல்ல. சோ அவங்களுக்குலாம் வந்து எப்படி mascara வந்து ஈஸியா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ரொம்ப லேட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். போமா. ஸோ மஸ்காரா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கேர்ள் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இன்னும் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக நான் இங்கே வந்து விகாவோட ஐலேஷ் கேர்லரில் வந்து கேர்ள் பண்ணிக்கிறேன் என்னோடய ஐலேஷை. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 டைம்ஸ் ஆச்சு நான் இப்படி அந்த ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருப்பேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து நல்லா அந்த ஒரு கேர்ள் வந்து கிடைக்கும் ஐலேஷில். ஸோ இந்த ஐலேஷ்க்கும் அந்த ஐலேஷ்க்கும் பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும். அண்ட் நான் வந்து என்ன பண்ணேன்னா இப்போது ஒட்டிகிட்டு இருக்கோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் இப்படி ஃபிங்கர் வச்சு நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா இந்த ஒட்டி இருக்கிற ஐலேஷ் வந்து கொஞ்சம் இதுவாகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மெபிலைனோட மஸ்காரா தான் எடுக்கிறேன். ஸோ இதோட அப்ளிகேட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கர்வ் மாதிரி இருக்கும். ஸோ நான் அதில் வந்துட்டு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, மேலே வந்து இந்த வாண்டில் வந்து அந்த இது இருக்கும் இல்லையா ப்ரஷ்ஷு, அது இருக்க இடமா பார்த்து கீழேருந்து மேலே வந்து ட்ராக் பண்ணி இது பண்ணுறேன். ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து லென்த் வந்து நல்லா கொடுக்கும். அண்ட் நீங்கள் வந்துட்டு கண்ணை மூடி திறக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அந்த குட்டி இது இருக்குல்ல, குட்டி இதுவாக இருக்கும் அந்த கர்வ் வர மாதிரி. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ப்ரஷ் இருக்க இடமா பார்த்தேன், அடுத்தது வந்து இந்த ஃப்ளாட்டாக இருக்கும், அதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேலேருந்து கீழே இதுவாக பண்ணுறேன். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். ஏன்னா அந்த மஸ்காரா வந்து அதில் நிறையா இருக்கும்போது நம்ம இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த மஸ்காரா ஃபுல்லாக நம்மளோட ஐலேஷில் வரும். ஸோ தட் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக காட்டும், அதுக்காக தான். ஸோ இப்போ என்ன ஆகும்னா நம்ம வந்து அப்படி பண்ணும்போது எல்லா ஐலேஷும் 1-2 ஒட்டி இருக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு பண்ண மெத்தடை வந்து திரும்பவும் வந்து பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் லென்த்தும் இருக்கும், கொஞ்சம் திக்னஸும் இருக்கும். ஸோ எனக்கு இந்த ஒரு மஸ்காரா வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் அப்படின்னா 2 விதமாகவும் இருக்கும். நமக்கு அந்த வாண்ட் வந்து நமக்கு ஈஸியாக கேர்ள் பண்ணி அது வந்து என்ன சொல்கிறது கொஞ்சம் பெருசாக காட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. மற்ற அப்ளிகேட்டரை விட இது எனக்கு ரொம்ப சூப்பராகவும் பர்ஃபெக்டாகவும் இருந்தது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு அது லென்த்தும் கொடுத்துருக்கு ப்ளஸ் ஒரு திக்னஸும் கொடுத்துருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி தான் நான் இந்த ஐலேஷ்லையும் நான் வந்து பண்ணுறேன். சேம் மெத்தட். நான் ஃபஸ்ட்டு வந்து கீழேருந்து மேலே அந்த பெரிய ப்ரஷ் மாதிரி இருக்கும், அது அந்த ஒரு சைடு வச்சு பண்ணுறேன். ஸோ அது பண்ணதுக்கப்புறம் அந்த குட்டி இதை வச்சுட்டு திரும்பவும் மேலேருந்து கீழே வந்து நான் அதே மாதிரி பண்ணுறேன். அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் மஸ்காராவுக்கு ஒரு குட்டி டிப் நான் சொல்லிடுறேன். லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபேன்லாம் போட்டு தான் பண்ணுறீங்க அப்படின்னா கையை வச்சு நம்ம நெயில் பாலிஷ்லாம் க்ளோஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அப்படியே விட்டுருங்க. அண்ட் இன்னொன்று நீங்கள் இப்படி எடுத்து பண்ணும்போது பொறுமையாக எடுத்து பண்ணுங்க. இப்படி நம்ம வந்து என்ன சொல்லுவோம், அது எப்படி சொல்லுவாங்க, இப்படி முக்கி எடுப்பாங்கல்ல அந்த மாதிரி எடுக்காதீங்க. எடுத்தீங்கன்னா கட்டி ஆகிடும், ரொம்ப நாளைக்கு இருக்காது. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு தெரியும் பார்த்தீங்கன்னா. ஸோ அடுத்து வந்து நான் இந்த குட்டி வாண்டில் வந்துட்டு கீழேயும் வந்து வச்சு அப்ளை பண்ணுறேன். ஆக்சுவலாக கீழே இது பண்ணுறதுக்கு தான் நமக்கு அது கொடுத்துருப்பாங்க. பட் நான் வந்து என்ன பண்ணேன்னா அதுவே மேலேயும் அப்ளை பண்ணி பார்த்தேன். ஸோ எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்தனால நான் உங்களுக்கு அதை வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மஸ்காராவும் ப்ளஸ் இந்த ஒரு மெத்தட் எனக்கு வந்து பர்சனலாக பிடிச்சிருக்கு. இது ட்ரை பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஐலேஷ் வைக்காத மாதிரி ஒரு ஃபீலும் கொடுக்குது. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.
பக்கத்துலேயே குட்டி பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோட நான் நெக்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். காந்தக்கண்ணழகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பார்க்குறேன். பேக்ல புஷ்.